யூஸ்வலாக பாய்ஸில் கொஞ்சம் பயப்படுவாங்க என்னை பார்த்தா ஸ்கூலில். உனக்கு வேறு பொண்ணே கிடைக்கலையா அப்படின்ட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. ஸோ அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. யார் அமிச்சானே எனக்கு தெரியாது, யார் அமிச்சாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஐ ஸ்டில் டோன்ட் நோ ஹூ சென்ட் மீ தட். அவனுக்கு எப்படி அவ்வளோ தைரியம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒன்று போதும் அப்படின்ற மாதிரி. when you cry you will look ugly. உயிரோட வரணும் இந்த ஷார்ட் முடிச்சுட்டு. the chase is happening. தனுஷ் ஒரு பைக் சேஸ் பண்ணிட்டு போகணும். தேன் பசியார் ஸ்பைடர் மேன் மாதிரி குதிக்கணும் அப்படின்றாரு மாஸ்டர். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை பயங்கரமாக ஷெர்லாக் ஹோம்ஸ் வேலையெல்லாம் பார்த்து சில கமெண்ட்ஸ்லாம் பிக் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அதுக்கெலாம் இப்போ நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க, ரியாக்ட் பண்ண போகிறீங்க. ஓகே ஓகே, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ இருக்கு தெரியலையே. நீங்க தான் அவதார்லயும் ஆக்ட் பண்ணீங்களா? If I'm not wrong, scientifically. நல்லா தான் இருக்கும். பண்ணியிருந்தா ஆசைதான். I don't know. What should I say for this? I don't know. Maybe features irukkalam. They also have sharp features. They're all tall and அப்படி கூட இருக்கலாம். But yeah, அவதாரோட என்ன கம்பேர் பண்ணது எனக்கு சந்தோஷம் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. God, please give me a wife like her. You don't know me at all. I was waiting for this reaction. You don't know me at all. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. எதை வச்சுடா நீ இதை கேட்குற? ஒரு படத்துல பார்த்து you want me to be your wife na, I'm sorry brother. ஓகே, இட்ஸ் a தமிழ் கமெண்ட். Sweet. பரவாயில்ல சொல்லுங்க. என்ன இருக்கு? ஐயோ என்ன மாத்தி வந்த உடனே என்ன வந்து ஸ்பாட்ல போட்டு வந்து. இப்போ நான் தான் என்னையே ஸ்பாட்டில் போட்டுட்டேன். ஏன்னா என்னால் அந்த கமெண்ட்டே படிக்க முடியல. படிங்க படிங்க. அழகான பெண்ணே, நீயும் தேவதையா. தேங்க்யூ தேங்க்யூ. வித் கண்ணில் ஹார்ட் வச்ச எமோஜி. தேங்க்யூங்க. உங்களுக்கும் கண்ணில் ஹார்ட் வச்ச எமோஜி. ஐயோ, அவளது அழகெல்லாம் எழுதிட ஒரு பாஷை இல்லையே. இது ஒரு நல்ல பாட்டு இல்ல? யா, அவள் உலக அழகியே, அவளது அதானே. தேங்க்யூ. என்னால முடியல, காலையில மண்டே ஓவர் டோஸா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே. உங்களுடைய கண்ணை பத்தி நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஓகே, அதுல ஒரு பயங்கரமான கமெண்ட் நம்ம இப்ப எடுத்து வச்சிருக்கோம். யார் இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் வேலை பண்ணுது? எல்லாரும் இங்க இந்த ரூம்ல இருக்கிற எல்லாரும். The moment I get the glance of her eyes is the moment I write poems and sunk into it. You have witchcraft in your eyes. ஐயோ, thank you. இதெல்லாம் நான் தனியா படிச்சுட்டு ஜாலியா இருக்கலாம் இப்படின்ட்டு இன்டர்வியூல போட்டு கமெண்ட். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சினா. கேமராக்கு முன்னாடி அவங்களால ரியாக்ட் பண்ண முடியல கைஸ். மற்றபடி she is very happy. Very happy. Genuinely very happy. அவளை பார்த்த பிறகும் எப்படி சொல்வேன் நிலவை அழகென்று. என்னால முடியலையா. Thank you. No other girls looked as beautiful as you do with that nose ring. Silakarpatil also I had a nose ring. No spin I had. Idhila we had a septum. அது கூட நானே எடுத்தேன், இதுக்கு septum பண்ணலாமா அப்படின்ட்டு. So when we had a look test, so I'm walking into the studio, there's one big table just for Then Pasiyar, okay? Accessories. So septum ring அப்படி தான் நான் செலக்ட் பண்ணேன். நான் முதல்லயே சொன்னேன் அருண் சார் கிட்ட, I want to try a septum ring, எனக்கு தாயத்து வேணும் அப்படின்ட்டு. And then when I saw that earpiece, I was like 100% எனக்கு வேணும் அப்படின்ட்டு எடுத்தது தான் அது. யாருக்கும் கொடுக்காதீங்க, அது என்னோட ஆக்சசரி. அது எல்லாமே நான் ரேண்டமாக எடுத்து அப்போ போட்டேன். அது போட்டுட்டு வந்து நின்று அருண் சார் இதை வச்சு ஒரு சீன் எடுக்கலாம், அந்த மாதிரி நடந்தது தான். ஓ நைஸ். ஜஸ்ட் ரிமெம்பர் தட் யூ பியூட்டிஃபுல். தேங்க்யூ. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எவ்வளோ கமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. ஆஹா, சோனா போனா நான் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. The angel comment is back. All these days I was thinking angel exists only in fairy tales, but you changed the fact by being an angel in reality. இதெல்லாம் என் அம்மா அப்பா பார்த்தா தெரியும், வீட்டில் என்ன பண்ணுறேன், வெளியில் எல்லாரும் ஏஞ்சல் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ. ஒரு மோஸ்ட் மெமரபிள் கான்வர்சேஷன் வித் ஒன் பிடிச்ச பையன் தான் என்ன? மோஸ்ட் மெமரபிள் கான்வர்சேஷன் பிடிச்ச பையனா நிறைய இருந்திருக்கேன். அது எக்கச்சக்கமா இருக்காளுங்க. எந்த நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கூல் காலேஜில் நமக்கு ஒரு இன்னசென்ஸ் இருக்கும்ல, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கும்ல.
I've got a lot of letters. எனக்கு லேண்ட்லைன்ல கால்ஸ் வந்திருக்கு அந்த டைம். அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பூம், ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த வாட் எவர் சோஷியல் மீடியா. இன்ஸ்டாகிராம் வந்து அதெல்லாம் கில் பண்ணிடுச்சு. பட் குட்டி குட்டி எஃபர்ட்ஸ் ஐவ் காட். ரேண்டமாக எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. என்ன கிஃப்ட்ஸ் வந்திருக்கு? சிலுக்கருப்பட்டி படம் ரிலீஸ் ஆனும்போது ரிலீஸ் ஆன அன்னைக்கு when I came back home ஒரு பாக்ஸ் ஃபுல் ஆஃப் அந்த சிலுக்கருப்பட்டி ஸ்வீட்ஸ் வந்திருந்தது வீட்டுக்கு. அது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது யார் அமிச்சானே எனக்கு தெரியாது. யார் அமிச்சாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஐ ஸ்டில் டோன்ட் நோ ஹூ சென்ட் மீ தட். ஸோ அது மாதிரி வந்திருக்கு. அண்ட் in the beginning in school and all I've got some love letters or things like that. I was in 9th grade or something I think. எப்படி வந்துச்சு ஆக்சுவலா உங்களோட நோட்ல தான் வச்சிட்டு ஸ்கூல்ல இல்ல ரொம்ப தைரியமா வந்து என் கையிலேயே கொடுத்துட்டு போனான். அவனுக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. யூசுவலா பாய்ஸ்ல கொஞ்சம் பயப்படுவாங்க நான் பார்த்தா ஸ்கூல்ல. இவன் வந்து I think he came and gave me the love letter and then அதை நான் படிச்சுட்டு I was not interested in just being in love back then. I was one free bird, sports, dancing அந்த மாதிரி சுத்திட்டு இருப்பேன். 9th லலாம் என்னங்க being in love? Okay. No, I've had a lot of crushes. That's there. Yeah, but and then I think I went and told my mom that this boy is crazy. He used to come give me chocolates every day and I used to not eat. All my girlfriends will take and eat of all that. This used to be one thing. And then I went and told my mom, this guy is doing this, it's going out of hands, I don't know what to do. She came to school, she met that guy and she's like, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா அப்படின்ட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. ஸோ அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுதான் என் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் லெட்டர். தப்பா இங்கிலீஷில் கிராமர் எல்லாம் தப்பா. பட் ஏதோ ஸ்வீட்டாக எழுதியிருந்தான், ஏதோ வரைஞ்சு எல்லாம் வச்சு. பட் அது லாஜிக் பார்க்கக்கூடாது, நீங்கள் பேரன்பை பார்க்கணும். தேங்க்யூ. கிராமர் மிஸ்டேக் போய் பார்க்குறீங்க. But very sweet. He's helped me exams la நிறைய ஹெல்ப்லாம். அவன் அந்த எக்ஸாம் பேப்பர் காமிச்சாரா இல்லை எப்படி? அவனே ஆவரேஜா தான் படிப்பான். ஏங்க இந்த பேச்செல்லாம் நீங்க காப்பி அடிச்சீங்க. காப்பினா ஆமா காப்பி அடிச்சேன். ஐயோ தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் வெளியில வருது. மாத்தீவன் எல்லாம் ஒரு பிரச்சனையாடா, அழக்கூடாதுடா அழக்கூடாது. நமக்கே நம்ம வந்து ஆறுதல் சொன்னாதான் உண்டு. கேப்டன் மில்லர்ல தேன் பசியாருன்ற பேரை உங்கள்கிட்ட முதல்ல சொன்னனே, வாட் வாஸ் தி ரியாக்ஷன்? ஐ வாஸ் வெரி ஹாப்பி, சூப்பர் ஹாப்பி. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி வேற பேர் இருந்தது, தமிழ் தாய் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது. அண்ட் தட் வாஸ் த டே ஐ மெட் அருண் சார். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொன்னது. அப்புறம் நான் ஒரு ஐ திங்க் ஒரு 2 monthsக்கு அப்புறமா மீட் பண்ணும்போது தான் தேன் பசியார் அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த பேர் எப்படி வரும்னா, திண்டுக்கல் போகிற வழி, கொடைக்கானல் போகிற வழியில் வந்து ஒரு போர்டில் தென் பசியார்னு ஒரு ஊர் இருக்குது, ஒரு அருவி பக்கத்தில். ஸோ இட்ஸ் லைக் அந்த அருவியில் வந்து தண்ணி குடிச்சா அது தாகம், லைக் பசி ஆற்றும், அதுதான் வந்து தேன் பசியார், தேன் மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் அந்த பேர். ஸோ ஐ வாஸ் லைக் ஐ லவ் இட். அந்த மாதிரி தான் அவர் பேர் வச்சார் அந்த ஊர் பார்த்து. அதை ஆக்சுவலி ஒரு செக்மெண்ட் இருக்கும், தேன் பசியாரையும் கண்ணையா வந்து அப்படிதான் ஒரு அருவி கிட்ட இருந்து தான் எடுத்து வளர்த்திருப்பாரு. அதோட பேக் ஸ்டோரி வரும். யா, ஸோ தட்ஸ் வேர் ஷீ கம்ஸ் ஃப்ரம். தேர் வாஸ் அ பேபி நியர் த லேக் and he would have taken that child and then of course I became what I became. Yeah. Oh, nice. Yeah. Very first time நீங்க ஒரு கன் எடுத்து, of course நிஜமா சுட்டுக்க மாட்டோம். Yeah. பட் இருந்தாலும் அந்த ட்ரிகர் அழுத்தின அது எப்படி இருந்துச்சு? All the guns were made. பீரியட்னால வந்து எல்லா கன்ஸுமே பண்ணாங்க. more than 1000 guns they would have made. செட்லேயே வந்து அத்தனை கன்ஸ் இருக்கும். ஸோ when it came நாங்கள்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். இது எனக்கு, இது உங்களுக்கு, அந்த மாதிரி பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தது பார்க்கும்போதே. அண்ட் ஈச் கன் இஸ் ரியலி ஹெவி. ஐ டிட் பிஸ்டல் மோஸ்ட்லி அண்ட் ரைஃபிள். ஸோ ஆல் த ரைஃபிள்ஸ் வேர் மேட் பை ஆர்ட் டைரக்டர். அப்போது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணாங்க. ஸோ இந்த கன்ஸ் எல்லாமே சுடும். இட்ஸ் ஜஸ்ட் தட் they don't have bullets but it will fire. ஸோ இட்ஸ் ஆக்சுவல் ஷூட்டிங் தான். நீங்கள் பண்ணும்போது அந்த ரிஃப்ளெக்ஸ் அடிக்கும், டப்புன்னு அந்த ஃபயர் வில் கம். ஸோ நம்ம சுடும்போது யூ கேன் ரியாக்ட், ரைட்? பிளாஸ்ட், ஐ எம் ஷூட்டிங் சம்ஒன் எல்ஸ். ஸோ அது கற்றுக்கிறதுக்கு அண்ட் when I go like 5-6 takes நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கும்போது your entire hand will start hurting. It's not as fun as it looks in the films. It's really hard to hold these guns. So ஒரு 1 week அப்புறமா I realized, okay, தேன் பசியாருக்கு guns are her second nature. It has to be like her hand. ஸோ நான் ஒரு கன் ஆக்சுவலி என்கிட்ட இருந்தது.
சுடாத கன் ஓகேவா, ஒரு டம்மி கன். அந்த கன் வச்சுட்டு ஐ ஆல்வேஸ் ஹேவ் இட் லைக் ஓகே என்னோட சாரியில் இருந்தால் ஹவு வில் ஐ டேக் இட், இந்த மாதிரி ஏதோ ஒன்று. அருண் சார் ஆல்சோ நீ வந்து வச்சுட்டே இரு, இட் ஹேஸ் டு யூ ஹேவ் டு கெட் ஸோ யூஸ் டு இட். And maybe that's why it turned out. People were like, have you shot guns before? No, I have never touched guns before. This is the first time I'm touching. So yeah. Oh, actually heavier இருந்துச்சாங்க. Very heavy, all the guns. I remember ஒரு ஷாட்ல வந்து உங்களுக்கு so we'll be stealing, we're dacoits, right? We'll be stealing guns and all of that. So ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நான் ஓடி போயிட்டு ஒரு 4-5 guns எடுத்துட்டேன். சுட்டுட்டு ஓடணும். ஆனால் அந்த ஷார்ட் லென்த்தியாக போயிட்டே இருக்கு. Each rifle was 7 kgs or something. I am carrying 4 of it in my shoulders and one pistol. 28 Yeah. Okay. And I have to run. I am running. Some 3 days same shot is going on. லென்த்தியா வைட் ஆங்கிள். எல்லா நாளும் 4 கன் எடுத்துக்கணும். நான் கண்டினியூட்டிக்காக நான் அப்புறம் தான் ஓகே நம்ம இனிமேல் தெளிவா ஒர்க் பண்ணணும். திருடினாலும் ஒரு கன்னா திருடுவோம். ஒன்று போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல் ஆஃப் தெம் ஆர் ரியலி ரியலி ஹெவி. சீன்ஸை பற்றி ஃபிலிம் பற்றி கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கும்ல, அப்படி ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷன்னா அது நிவேதிதாக்கு என்ன? எனக்கு ஆக்சுவலி தனுஷ் சார் கிட்ட அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நாங்கள் வந்து ஒரு சீக்வன்ஸ் எனக்கு ஆக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் அருண் சார். ஸோ நான் அந்த போயிட்டுருக்கு ஷூட், என்னோட ஆக்ஷன் முடிஞ்சோடனே நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். பட் சம்டைம்ஸ் அருண் சார் கட்ஸ் அ லிட்டில் லேட் to say what actors can do. And this was first, third day or fourth day of shoot, I think, in the beginning. ஸோ நான் என்னோட ஆக்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு, பக்காவாக எல்லாம் பண்ணியாச்சு, நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். பட் சடன்லி and then they said cut and they had to take another axis and then suddenly Dhanush sir looked at me, he's like, you know what, as an actor, until a director says cut, you have to keep acting. Like you can't stop. Do something that is such a small thing, but it actually like popped a bubble. I'm like, why did I stop? I'm supposed to be 10%. I'm supposed to be acting. Why did I stop? Action irukko cut solrangalo illiyo, but I'll keep doing whatever I can to enhance. So அந்த மாதிரி நிறைய moments they had captured. Nice. So அது வந்து எனக்கு செம்மையா ஞாபகம் இருக்கு அவர் சொன்னதுல. உங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மரா ஏதாவது ஒரு டிஃபைனிங் மொமெண்ட் இருந்திருக்கும் இந்த ஹோல் மில்லர் எக்ஸ்பீரியன்ஸில்? ஏதாவது ஒரு டிஃபைனிங் மொமெண்ட் இருந்திருக்கும். அது மேபி படத்துலேயே கூட வராமல் இருந்திருக்கலாம், எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். பட் நிவேதிதாக்கு ஒரு டிஃபைனிங் மொமெண்ட்னா அது என்ன? Actually there was one sequence which didn't come in the film. ஒரு scene அது ஒரு when Miller comes back, it's a confrontation between Miller and Ten Persiar. சிலோன் போரன்ஸ் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்திருந்த போது அந்த சீன் வந்து ஐ திங்க் ஓகே இட் டின்ட் கம் வரல, அதெல்லாம் செகண்டரி. யூ ஒர்க் ஃபார் த ஃபில்ம். பட் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஈவன் ஹாவ் தட் சீன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அன் ஆக்டர் ஹூ இஸ் ஸோ ஃபினாமினல், தனுஷ் சார் மாதிரி, அன்னைக்கு எனக்கு ஏதோ ஒன்று சம்திங் மூவ்ட் இன் மை மைண்ட் தட் சம் கான்ஃபிடென்ஸ் ஐ காட் லைக் ஓகே யூ கேன் புல் திஸ் ஆஃப். ஆஃப்டர் த சீன் காட் ஓவர், I did not remember what I performed also. Like I went complete blank, but something happened in that moment. So even when I'm not in that mood, whatever comes out of me is her. Even when I do this, even when I do this, everything is her. You know, naturally it flows. So that one particular scene where the confrontation between Miller, actually everybody was so happy I did that. ஏன்னா யாருமே அதை நான் rehearse பண்ணி பார்க்கல. It's a lengthy scene lines எல்லாம் conversation line, just go confront that, he comes, why did you leave us and go. நீங்க எல்லாம் போய் பாப்பீங்க, ஒரு சிலோன் எழுதி வச்சிருப்பாரு, பைக்ல போயிடுவாரு. ஸோ பேசிக்லி திருடின பொருள் எடுத்துட்டு ஒரு சிலோன் போயிட்டாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் ஹி கம்ஸ் பேக், மில்லர் கம்ஸ் பேக். வந்த பிறகு ஊருக்காக ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல இது வருது, ஏன் நீ எங்களை விட்டு போனன்றது தான். எக்ஸாக்ட்லி சிலோன்ன்றதை நான் பார்த்து I'll be so heartbroken, the fact that how can you leave us அப்படின்ட்டு. And of course Miller will go through his guilt trip and he'll come back. So when he comes back, after he comes, I'll be like, why did you come back? இவன் வேண்டாம் கண்ணையா, நம்மளே பார்த்துக்கலாம் நம்ம ஊரை, எதுக்கு இவன் வந்தா? இப்போ நீ வந்து எல்லாரையும் கொலை எல்லாரும் இந்த மாதிரி ஆனாதான் வந்து நீ வருவியா திருப்பி அப்படின்ற மாதிரி. I'll be like crying and like bursting out how I was just disappointed at Miller. அந்த இடத்துல வந்து I genuinely I felt like why did you go?
why did you disappoint us so much? We were actually we உன்னை wanted நம்பணுமே. உன்னை நம்பணுமே ஏன் வந்து இப்படி எங்களை கை விட்டுட்டேன்ற மாதிரி அது ஒரு சீக்வென்ஸ். ஸோ யா அது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறமாவே வந்து அந்த சீன் சிங்கிள் டேக்கில் முடிஞ்சிருச்சு. அஃப்கோர்ஸ் தே டுக் மல்டிபிள் ஆக்சஸ் ஆஃப்டர் தட், பட் எவ்ரிபடி கேம் அண்ட் செட் யூ டிட் ரியலி வெல். எனக்கே தெரியல என்ன நான் எப்படி பண்ணேன் அந்த சீனை, அந்த மாதிரி தான் இருந்தது பண்ணி முடிச்சதுக்கப்புறம். நிறைய என்னோட இன்செக்யூரிட்டிஸை இட்ஸ் broken a lot of my insecurities. What kind of insecurities? Even like your physicality, like you can move however, you don't have to be camera conscious. And நான் நார்மலாகவே கேமரா கான்ஷியஸ் கிடையாது, பட் இந்த படத்தில் வந்து தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ நான் இன்னும் இவ்வளோ இருக்கா நான் உடைக்கிறதுக்கு, இன்னும் நிறைய இருக்குது நான் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரத்துக்கு. ஏன்னா நம்ம வந்து there are certain things that we do even when you're taking a selfie, you will look a certain way. You know, when you look at இந்த ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, இந்த ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, அந்த ப்ரொஃபைல். Even when you're lot of people say when you're acting in front of a mirror, a lot of people practice. That idea completely broke for me in this film, because when you cry you will look ugly, when you're angry you will look ugly, and it's okay. But when you go and see a mirror and when you're practicing it, naturally வந்து நம்ம ஃபேஸை வந்து எப்படி அழகாக அழலாம், எப்படி அழகாக கோவப்படலான்னு பண்ணுவோம். ஸோ இந்த படத்தில் அது எதுவுமே இல்லை. இவளுக்கு கோவம் வந்தால் எராட்டிக்காக தான் இருப்பா, அப்படி தான் பர்ஸ்ட் அவுட் பண்ணுவா. இவளுக்கு அழுக வந்ததுன்னா ஒன்று தான் அழுவா. யூனோ தேர் இஸ் அவ பார்க்கறதுக்கு எப்படி இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன. ஆமாம். ஸோ இந்த மிரர் கான்செப்டே இஸ் ஒன் தேவையே இல்லை. யூ ஜஸ்ட் ஹேவ் டு பி ஹர் அண்ட் வாட் எவர் கம்ஸ் இட் வில் கம். இந்த ஸ்பேன் ஆஃப் 8 months நடுவில் கேப்பில் ஐ கீப் கம்மிங் ஹோம் அண்ட் கோ. ஒரு 4 நாள் வருவேன், 3 நாள் வருவேன், அந்த மாதிரி வந்துட்டு போவேன் அப்போது ஒரு வாட்டி வரும்போதுமே நான் வந்து வேறு கலரில் வேறு மாதிரி ஐ யூஸ் டு கம் பேக். அம்மா யூஸ் டு ஆஸ்க் லைக் என்ன ஆச்சு இப்படி டேன் ஆகிட்டே இருக்கே என்ன அப்படின்ட்டு. பட் ஐ திங்க் இட் ரியலி டென்ட் அஃபெக்ட் மீ. ஈவன் தட் வாஸ் ஒன் ஆஃப் த இன்செக்யூர். ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் இன் மை ஸ்கின் கலர். That problem is an old problem. Forget it. Okay, but அதெல்லாம் எப்பயோ nobody cares about it. But tan பத்தி சொல்றேன். So my problem was I didn't want to get burnt. But beyond all that, something else happened and we shot for a long time. I had a close to death experience one day on the bike. Okay, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு இருந்தது. ஸோ எனக்கு வந்து டேன் எல்லாம் என்ன இப்போ அது ஒரு பிரச்சனையா, நான் உயிரோட வரணும் இந்த ஷார்ட் முடிச்சுட்டு, அதுதான் என் மைண்டில் இருந்தது. ஸோ திஸ் வாஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் வாட் வாஸ் த க்ளோஸ் டு டெத் எக்ஸ்பீரியன்ஸ்? ஓ காட். ஓகே, ஸோ த கான்வாய்ஸ் வில் கீப் கம்மிங் அண்ட் தென் தனுஷ் சார்ஸ் பைக்ஸ், மை பைக்ஸ், எங்கள் 2 பேருக்கு பின்னாடி மற்ற டக்காய்ட் பைக்ஸ்லாம் இருக்குது. இனிஷியலி தே டோல்ட் மீ எல்லாரும் தனித்தனியாக தான் பைக் ஓட்ட போகிறோன்ட்டு. ஆன் த ஸ்பாட் ரெடியாகி வரேன், தே சேயிங் 2 people. And then the person who was sitting behind me was nicely beefed up, nicely muscled up. He'll be like some 85-90 kgs or something. And I'll have to have guns, they'll be firing. The chase is happening. Dhanush sir bike chase பண்ணிட்டு போகணும். Convoy is coming like this. Dhanush sir bike went off. என்னாச்சு, மை பைக் அன்னைக்குன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் கியர் விழலை, டைரெக்டாக செகண்ட் கியர் விழுந்தனால மை பைக் வெண்ட் ஆஃப் ஃபாஸ்ட். கரெக்ட் டைமிங்கில் தான் நான் போகணும். ஸோ பிகாஸ் ஐ வெண்ட் ஃபாஸ்ட் அண்ட் த கான்வாய் கேம், பிரேக் பண்ணி விழுந்துட்டேன். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிருந்தேன்னா என் மேலே அது அப்படியே ஏறி இருக்கும். தட்ஸ் ஆல். என்டையர் செட் வெண்ட் மியூட் லைக். பட் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. பட் இந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த ரிஃப்ளெக்ஸஸ் கம்ஸ் இன் டு ஹெல்ப். Because even when you're falling down, you should know when to fall. How to fall. Yeah, how to land. Exactly. You can't just fall however you want. You should know. தெளிவா பண்ணணும். So it was technically like அங்கேயே இருந்தனால இந்த மாதிரி சின்ன டெக்னிக்ஸ் நிறைய கற்றுக்கிட்டேன். Even when you go, what is that? Somersault or whatever. So when you're doing a somersault, you should know which side to balance your weight. So when you balance it on right, in the left side you get up quick. So when you get up, you can pick up the gun. So இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும். Even when we were doing ஒரு சீன் இருக்கு where I climbed the wall and I jumped down. So the climbing the wall I have not done before. Okay, so பண்ணிட்டு master was like you have to climb. It was almost like 10 feet big wall. கோயிலோட வால் அது. ஏறும்போது ஓகே ஏதோ ஏறிட்டேன். ஸோ மேலே ஏறிட்டு அந்த சைடு குதிச்சுட்டு அகெயின் ஐ ஹாவ் டு ஜம்ப் 10 feet டவுன். கீழே குதிக்கும் போது அப்போது அந்த பேர் வந்தது, ஐயோ நார்மல் ஆனால் எப்படி வேணால் குதிக்கலாம். அங்கேருந்து மாஸ்டர் தேன் பசியார் ஸ்பைடர் மேன் மாதிரி குதிக்கணும் அப்படின்னாரு மாஸ்டர். என்ன சொல்றீங்க? ஸோ எவ்ரிபடி வேர் மோட்டிவேட்டிங் மீ. ஓகே ஷார்ட் போது பண்ணிக்கலாம்
அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்லாமல் இல்லை மாஸ்டர் நான் ஒரு 10 வாட்டி குதிக்கிறேன் முன்னாடியே ஒரு 10 டைம்ஸ் குதிக்கிறேன் ஸ்டண்ட் எல்லாருமே இருக்க சொல்லுங்கள் குதிச்சு நான் நார்மலைஸ் பண்ணிடுறேன் அண்ட் தென் ஐ ஜம்ப் குதி எவ்வளோ வேணுமோ குதின்னு விட்டாங்க ஆஃப்கோர்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெட்டில் பண்ணும்போது ஐ வாஸ் பவுன்சிங் அப் அண்ட் தென் ஐ வாஸ் லைக் மாஸ்டர் பவுன்ஸ் ஆர் என்ன ஓ சரி கார்ட்போர்ட் வைங்க அப்படின்னு கார்ட்போர்ட் வச்சார் பட் ஐ குட் லேண்ட் ப்ராப்பர்லி ஸோ தீஸ் திங்ஸ் ஒன்லி வென் யூ புட் யுவர் செல்ஃப் அவுட் தேர் அண்ட் டூ ஒன்லி தென் யூ வில் நோ இது வந்து இங்கேயே தெரியாது அந்த ஸ்பாட்ல இருந்து அந்த மொமெண்ட்ல இருந்தால் தான் தெரியும் மொமெண்ட் கூட விடுங்க அந்த வால் மேலே நின்னாதான் தெரியும் ஆமாம் உங்களுடைய ஒரு மறக்க முடியாத ஆடிஷன் தான் என்ன செத்துமாயிரம் போன ஆடிஷன் நிறைய ஆடிஷன்ஸ் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஆடிஷன் செத்துமாயிரம் பொண்ணு மட்டும்தான் I've had a lot of rejections with auditions. Somewhere I feel like I'm not an actor who's good with cracking an audition because அது வந்து because I am somebody who picks up things from what's around me and I perform. So audition is different இல்லையா ஸோ செத்துமாயிரம் போன ஆடிஷன் வந்து it was very emotional. I remember அந்த படம் சைன் பண்ணுறதுக்கு correctly 1.5 years before my grandmother passed away and I was very very close to her. And the film is about your relationship with your grandmother. Yeah. So அந்த படம் வந்து when after she passed away it took time for me to heal and whatever come out of it and then I started treating that whole இது வந்து பாசிட்டிவா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். I took all the good things and then I was searching for a script where somebody will establish a grandmother and granddaughter. Nobody believes me when I said this. I genuinely manifested it, okay? I wanted to play that relationship because she was very core part of my personality or who I am as a person. Yeah, my grandmother. So, அப்படி இருக்கும்போது 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த script came to me. I think one of the best narrations I've had till date in my life in like 8 years. அவர் அந்த நரேஷன் சொல்லி அந்த படம் ஐ மீன் அந்த கதை ஃபுல்லாக நரேட் பண்ணி முடிச்சும் போது ஐ வாஸ் க்ரைங் ஓகே ஐ வாஸ் வீப்பிங் ஸோ அது என்னால் மறக்கவே முடியாது இட் ஃபெல் தட் ஹோல் வாட் எவர் இட் வாஸ் புல்லிங் மீ டவுன் ரைட் தட் டெத் இட் ஃபினிஷ் அந்த இடத்துல வந்து ஐ கேம் அவுட் இட் ரெஃப்ரெஷ்ட் மீ அந்த ஒரு ஆடிஷன் ஸோ பர்சனலி இட்ஸ் மை ஃபேவரட் audition. Of course my director was so happy. I'm like avladhaan needa meera needa pandra that's how it happened. Amazing, very happy. Thank you. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு. Thank you so much. தென்பசியார் மாதிரி இன்னும் மனசுல நிக்கக்கூடிய characters நிறைய உங்களுக்கு அமையணும். Thank you. Very happy that we met and had this conversation. Thank you. Thank you so much. Hi, I'm Nivedhithaa Sathish. Please subscribe to FinallyTV. Thank you. Thank you so much for your love and support. உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் பிடிச்சது என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றத யூடியூப்பில் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் FinallyTV அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. மறந்துட்டேன் பாருங்கள், ட்விட்டர் கிடையாதுப்பா, எக்ஸ்லையும் நாங்கள் இருக்கோம்.